இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் டக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா வறுத்துருக்கேன். அது மாதிரி வறுத்து நம்ம செய்யும்போது அதோடைய பாசிப்பருப்பு ஸ்மெல்லும் இருக்காது, பச்சரிசியும் டக்குன்னு வெந்து வரும். வறுத்த பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா 3 தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். அதில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் 4 விசில் விட்டு குக்கரில் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு போல் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 கப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், 1.5 கப் அளவாக இருக்கும். இதே உங்களுக்கு வெள்ளத்தில் அழுக்கு இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அதை வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அடிவும் பிடிக்காது, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த நெய்யும் வெல்லமும் சேர்ந்து குக் ஆகும்போது கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் மாறும். நம்ம சேர்த்த எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி சக்கரை பொங்கல் எப்படி தலை தயாராகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக ரெடியானதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சக்கரை பொங்கல் டக்குன்னு தயாராகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. மறுபடியும் நாளைக்கு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.